கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரதான கிருபையினால கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான பெண் குழந்தையை கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கேட்டுருச்சுன்னா அதாவது ஏற்கனவே ஒரு வாட்டி சாட்சி பகிர்ந்துருக்கேன். அதாவது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் எங்களை கடந்து வர பண்ணி அந்த பேபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார் அப்படின்ட்டு. பேபி ஃபார்ம் பண்ணது அந்த நாளில் இருந்தே நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் சிக்கல் தொடர்ந்து மனைவிக்கு ஏற்பட்டுகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு 3-4 மந்த்ஸ் வந்து எந்த தேவையில்லாமல் ஜுரம் சளி எதுவுமே பிடிக்கக்கூடாது, நீங்கள் வேறு எந்த டேப்லெட்டும் சாப்பிடக்கூடாது, இது டேரெக்டாக பாப்பாவை அஃபெக்ட் பண்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு கரெக்டாக 3rd மந்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜன்னியே வந்துருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் ஃபுல்லாக குளிரில் நடுங்கி ஹெட்டேக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வேறு வழி இல்லை, மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இவங்க கொஞ்சம் நார்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸும் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு மந்த் தள்ளி திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திருப்பி மாத்திரை தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணாமல் மாத்திரைலாம் போட வேண்டியது இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலை ஒரு சில கடந்து வந்து ஒரு 5th மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக நார்மல் அப்படின்ற மாதிரி இருந்தது. கரெக்டாக ஒரு 7th மந்த் ஸ்கேன் பார்த்தோம். அப்போ தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் ஒரு 3 to 4 மந்த்ஸ் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு. கொஞ்சம் நார்மலானதுக்கு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஜெபம் கம் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 7th மந்த் ஸ்கேனில் பார்க்கும்போது என்னென்னா பாப்பாவுக்கு போகிற அந்த தொப்புள் கொடியில் இருக்கிற அந்த பிளட்டு போகும். அதில் வந்து ரெடியூஸ்டு பிளட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு 95% தான் பிளாக் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துருக்கு பாப்பாவுக்கு போகிற பிளட்டு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா பாப்பாவுடைய மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாயிடுது. எங்களுக்கு இந்த இது வந்து டாக்டர் ஒரு சைடு சொன்னாலும் அடுத்து இங்கே டாக்டர் அனிஷ்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னா. நான் ஆரம்பத்துலேருந்து இந்த டாக்டர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கர்த்தருடைய பிரதான கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது கேட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டு அம்மா கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஜபம் கம்மியாக பண்ணோம்ல, ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஜபம் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பு ஜபம் பண்ணும் அப்படின்னு. ஆண்டவர் பிரதான கிருபைன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சபையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆன நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா சபையில் ரெகுலராக எங்களுக்காக ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய பிரதான கிருபை இங்கே முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 8th மந்த் தான் கூட்டு போகிறோம். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டு லூஸ் ஆனால் தான் பாப்பாவுக்கு போகும். இந்த தொப்புள் கொடியில் இந்த பிளாக் இருக்கிறதுனால ஸோ வீக்லி 2 இன்ஜெக்ஷன் போடணும். அது போட்டால் தான் இவங்களுடைய பிளட்டு ரொம்ப லூஸ் ஆகும், பாப்பாவுக்கு அந்த தொப்புள் கொடி வழியாக பிளட்டு போகும்னாங்க. இதில் இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா இந்த டைமில் திடீர்னு ஏதாவது பெயின் வந்துருச்சு, சிசேரியனோ இல்லை நார்மல் ஏதோ ஆகுதுன்னா ஹெவி பிளட் லாஸ் ஆகும் இந்த ஊசி போகிறதுனால. ஆனால் டாக்டர் என்ன தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா மினிமம் ஒரு 1 வீக் முன்னாடி இந்த ஊசி ஸ்டாப் பண்ணிட்டு தான் உனக்கு இது பண்ணணும், நடுவில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா ரிஸ்க்கு. அட் த சேம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு இங்கே கன்சல்ட் பண்ண என்ன சொன்னாங்கன்னா 36 மந்த்லேயே 36th வீக்லேயே எடுக்கிறது தான் பெட்டர் பாப்பாவுக்கு அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த இன்குபேட்டரில் வச்சு தான் பாப்பா எடுக்கிற மாதிரி இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆக்சுவலாக நான் 8th மந்த் இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு போகும்போது பாப்பாவுக்கு வெயிட் 1.9 தான். 1 மந்த்தில் என்ன பெருசாக கெயின் ஆக போயிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே 8th மந்த்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். அங்கே வந்து ப்ரேயர் மீட்டிங் பாஸ்டர்கள் தான் வந்து நடத்துனாங்க. அது வரைக்கும் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் உட்கார வரைக்கும் சரி என் வீட்டு அம்மாவுக்கு ரொம்ப டவுனில் இருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் ஆண்டவர் எப்படி நடத்துவார், கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்கள் எடுத்த மெசேஜ் ஆகட்டும், அங்கே பண்ண ப்ரேயர் ஆகட்டும், இவளுக்குள்ளே என்னோட தாண்டி அதிகமான ஃபெய்த் வந்துருச்சு என் வீட்டு அம்மாவுக்கு. அதுவும் குறிப்பாக மெசேஜ் ஒன்று எடுத்திருந்தாங்க அங்கிள், அதாவது அன்னாள் சப்ஜெக்ட் ரிலேட் பண்ணிட்டு அப்படியே சாரால் சப்ஜெக்ட்லாம் லிங்க் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் என்னோட கூட உணர்த்துறாரு, அதாவது சாராளுடைய செத்து போன கர்ப்பத்தையே புதுப்பிச்சு அதுக்குள்ளே ஒரு குழந்தைய உண்டாக்குறதுக்கு அவர் வல்லவர். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய சின்ன பிளாக் தானே, இதை ஆல்டர் பண்ணுறது தானே ஒரு பெரிய வேலையா, அதெல்லாம் பண்ணிட்டு வரன மாதிரி ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்தினார். கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு விசுவாசத்தை ஊட்டினா அந்த செய்தியின் மூலமாக. அட் த சேம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசு செய்தியெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு ஜெபம் பண்ணுறாரு. அவள் முடிச்சுட்டு சொல்கிறா பாசு தலையில் கை வச்சுன்னா உள்ள குதிக்க ஆரம்பிச்சிச்சு, அது நல்ல மூவ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்த நாள் அங்கே இருக்க ஒரு லோக்கல் டாக்டர்கிட்ட வந்து செக்கப்பு கூட்டு போனோம். அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ செக் பண்ணி பார்த்தா ரிப்போர்ட்டுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குமா அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா 1-2 டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் போகிறோம் நாங்கள். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே அந்த ப்ரேயர் மீட்டிங் அப்புறம் ஆண்டவர் டோட்டலாக மாற்றிட்டாரு எல்லா காரியத்தையும். பாப்பா எல்லாம் நார்மலாக இருக்கும். டாக்டர் திருப்பி ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, ஏமா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கதே இருங்க, உங்களுடைய திருப்திக்காக வேணால் அந்த ஊசி ஒரு 2 வாரம் போட்டுக்கோங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்ஜெக்ஷன் போட்டால் அதோட அப்படி பட்டா கிட்டத்தட்ட 1 மந்த் அந்த ஊசி அப்படி கண்டினியூ பண்ணல. பாப்பா மூமெண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே இருந்தது. கர்த்தருடைய பிரதான கிருபையினால கடந்த வெள்ளிக்கிழமை நல்லபடியாக சிசேரியனில் பாப்பா பிறகு கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் நலமாக இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் தாண்டி வந்திருக்கு, நிறைய மெடிகேஷன்ஸு. ஏன்னா எங்கள் வீட்டு அம்மாவுக்கு இல்லாத ப்ராப்ளமே இருக்காது. தைராய்டு இருக்கும், பிபி இருக்கும், ஹெச்பி கண்டென்ட் லோவாக இருக்கும், இப்போ இந்த பிளாக்கேஜ் வேறு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு இது, இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றோமே பாப்பா ஏதோ ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே அநேகருடைய ஜபம், குறிப்பாக நம்ம சபையோட ஜபத்தை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னென்னா எங்கள்
ஒய்ஃபோட பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாமே பாஸ்டர்ஸ். அவங்க சர்ச்சில் எல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். இன்னொன்று பாஸ்டர்கள் மூலமாக அநேக ஊழியக்காரருடைய கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. அவங்க எல்லாரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை, அனைவருடைய ஜெபம் நல்லபடியா ஒரு குறைவின்றி பாப்பா பிறக்கும் போது 3 கிலோக்கு 10 கிராம் கம்மி. டாக்டர் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, நார்மலா இருக்கா பேபி அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தாமே 2 பேரையும் பாதுகாத்து சுகமா தங்க பண்ணியிருக்காரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.